மலையாள நடிகை மமிதா பைஜு தான் இப்போ தமிழ் சினிமாவினுடைய ரீசன்ட் சென்சேஷன். அடுத்தடுத்து பெரிய நட்சத்திரங்களுடைய படங்களில் கமிட் ஆகி படப்படன்னு ஒரு பட்டாம்பூச்சியாக படப்பிடிப்புகளுக்கு பறந்துகிட்டு இருக்காங்க. கடந்த ஆண்டு அவங்களுடைய நடிப்பில் வெளியான பிரேமலு திரைப்படம் பட்டி தொட்டி எங்கும் வைரல் ஹிட் அடிச்சது. மமிதா பைஜுவை பலருக்கும் அந்த திரைப்படம் தான் ஃபேவரட்டாக மாற்றினுச்சு. தமிழில் அவங்களுடைய நடிப்பில் இது வரைக்கும் ரிபல் அப்படின்ற ஒரு திரைப்படம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனால் அதுக்குள்ள தமிழில் 4க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் ஹீரோயினாக அவங்க கமிட் ஆகிட்டு நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. தமிழில் சூப்பர் சரண்யா, பிரணய விலாசம் ஆகிய திரைப்படங்களில் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிட்டு வந்துட்டு இருந்த மமிதா பைஜுவுக்கு பிரேமலு திரைப்படம் தான் ஒரு பக்காவான விசிட்டிங் கார்டா அமைஞ்சிருச்சு. தமிழில் அடுத்தடுத்து அவங்க யார் படங்களில் கமிட் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் அடுத்ததா ராட்சசன், முண்டாசுப்பட்டி ஆகிய படங்களை இயக்கிய ராம்குமாரோட இயக்கத்தில் விஷ்ணு விஷாலுக்கு ஜோடியா 2 வானம் அப்படின்ற திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்ததா தளபதி விஜயின் தீவிர ரசிகையான மமிதா பைஜு ஜனநாயகன் திரைப்படத்தில் தளபதி விஜய் கூட முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது இல்லாம அடுத்ததா பிரதீப் ரங்கநாதன் கூட டியூட் அப்படின்ற திரைப்படத்தில் கதாநாயகி அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. இதையடுத்து சூர்யா 46, அதாவது சூர்யா அவர்களுடைய 46வது திரைப்படத்தில் மமிதா பைஜு ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்கு கமிட் ஆயிருக்காங்க. ஆல்ரெடி வணங்கான் திரைப்படத்தில் சூர்யாவுக்கு தங்கச்சியா நடிக்கிறதுக்கு கமிட்டான அவங்க சில பல காரணங்களால் அந்த படத்தில் நடிக்க முடியாமல் போயிடுச்சு. இப்போ மறுபடியும் சூர்யா கூட அவருடைய 46வது திரைப்படத்தில் அவங்க இணைஞ்சிருக்காங்க. அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட இந்த படங்கள் தவிர அடுத்தடுத்தும் சில முக்கியமான திரைப்படங்கள்ல அவங்க கமிட் ஆயிருக்கிறதா சினிமா வட்டாரத்தில் கிசுகிசுவா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. தமிழ்ல மட்டும் இல்ல, பிரேமலு திரைப்படத்தினுடைய ஹிட்டுக்கு அப்புறமா மலையாளத்திலுமே தன்னுடைய புது இன்னிங்ஸ் ரொம்பவே சூப்பரா ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பிரேமலு திரைப்படத்தின் மூலமா தனக்கு மிகப்பெரிய வரவேற்பையும் ஹிட்டையும் கொடுத்த அந்த படத்தினுடைய இயக்குனர் கிறிஷ் ஏடி அடுத்ததாக நிவின் பாலியை வச்சு இயக்கக்கூடிய பெத்லஹேம் குடும்ப யூனிட் திரைப்படத்தில் அவங்க தான் கதாநாயகியா நடிக்கிறதுக்கு கமிட் ஆயிருக்காங்க. அதே போல மமிதா நெஸ்லண்ட் அதே பிரேமலு கூட்டணி மறுபடியும் இணைஞ்சு பிரேமலு 2 எடுக்க போறதா அறிவிச்சிருந்தாங்க இல்லையா? அந்த பிரேமலு 2 திரைப்படத்தை தற்போதைக்கு நிறுத்தி வைக்கிறாங்களாமா. அதே போல பிரேமலு திரைப்படத்தில் கதாநாயகனுக்கு நண்பராக நடிச்சிருந்த ஒரு பேர் தான் சங்கீத் பிரதாப். அவரும் மமிதா பைஜுவும் நெருங்கிய நண்பர்கள் அப்படின்றது சோஷியல் மீடியா பக்கங்கள்ல அவங்க ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு படத்தில் ஒன்றா நடிக்கிறாங்க. அந்த படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் சமீபத்தில் தான் வெளியிட்டிருந்தாங்க.